யாழ்ப்பாணத்துலேருந்து கப்பல் செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்ன பொருள்னு சொல்லி. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து ஒரு மருத்துவர் இந்த சுற்றுலாத்துறையை முதல் கட்டமாக ஆரம்பித்திருக்கார். அதே மாதிரி இங்கேருந்து நயனாது போகிறக்கு போல பஸ்ஸில் போகிறேன்னா இதில் போட்டு வரி போகிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் இருக்குது. தமிழக போராட்ட வரலாறுல நீர்மூழ்கி கப்பல் கூட செய்திருக்காரு. போனால் தகர தீவுகளாக இருக்கின்ற தீவுகளை தங்கத்தீவுகளாக மாற்ற முடியும் என்று போட் சேவை, ஸ்பீட் போட் சேவை இங்கே இருந்து நேரே நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு. வணக்கம் அவர்களை நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் மண்டதீவில் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா போட் சஃபாரி பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போட் சஃபாரி இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மண்டதீவு பகுதியில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு போட் சஃபாரி அதாவது பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்க போயினா இன்றைக்கு போட் சஃபாரியை தொடங்கி வைக்கிற நிகழ்வை தானே பார்க்கணும். ஏராளமான மக்கள் இங்கே வந்து கூடி நிற்கணும். பார்க்க அவ்வளோத்துக்கு அற்புதமாக அழகாக இருக்குது. அழகான போட்டுகள் பார்க்க அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த காணொலியை பாருங்கள், உங்களுக்கு இந்த காணொலி பிடிக்கும் நம்புறேன். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இதென்ன எவ்வளோ கால பிளான் இதனை தொடங்கி வைக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதில் தொடக்கி வச்சு அதனால கனவு யாழ்ப்பாணத்தில் சுற்றுலா துறையை மேம்படுத்தணும். அதாவது இந்த பகுதியை கடல் சார்ந்த இடத்தை வந்து சுற்றுலா மையமாக மாற்றணும்ன்றது அந்த டாக்டர் அவற்றை நீண்ட நாள் கனவு. அதன்படி தான் எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய முகாமையோட தொடர்பு கொண்டு ஒரு குறுகிய ஒரு மாதத்துக்குள்ளேயே இதுக்கான வேலை திட்டங்கள் எல்லாம் முடித்து 3 படகு சேவையும் இங்கே தரையிறக்கப்பட்டிருக்கிறது. 2 பெரிய படகுகளும் ஒரு வட்ட வடிவிலான படகும் நிற்குது. இது செய்யறதுக்குன்னு எவ்வளோ காலம் எடுத்தது? இங்கே தான் உற்பத்தி செய்தா இந்த மாதிரி அதை பிடிக்கும்னு சொல்லுங்கள். அது வந்து மகேசன் மெரினாண்டு வெளிநாட்டுக்கு படகுகளை உற்பத்தி செய்கிற நிறுவனம். அந்த நிறுவனம் தான் இந்த படகையும் செய்திருக்கிறது. அந்த நம்ப தகுந்த முறையில் அந்தளவுக்கு தரமான படகாக இருக்கிறது. எவ்வளவு காலம் என்று குறிப்பிட எனக்கு அந்தளவு தெரியலை. ஆனால் குறுகிய காலத்துக்குள்ளான் இந்த திட்டம் நடைபெற்றது. இந்த படகு முழுக்க இலங்கையில் உருவாக்கப்பட்டது. இலங்கையில் உருவாக்கப்பட்டு தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஓகே. இப்போ இதில் எத்தனை பேர் பயணிக்கலாம்? குறிப்பாக இந்த கிட்டத்தட்ட 16 பேர்கிட்ட இந்த படகு மூலம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 16 பேர். கட்டணங்கள் என்ன மாதிரி? கட்டணம் வந்து ஒரு படகுல ஃபுல்லாக போகிறாங்க 8,000 கொடுக்கலாம். ஒரு ஆளுக்கு 500 ரூபா படி இந்த படகு சேவை போக இருக்குது. ஓகே. இப்போ கல்யாண வெட்டிங் ஷூட்டுகள் அது இந்த பர்த்டே பார்ட்டியெல்லாம் செய்வாங்க. அப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் படகை வாடகைக்கு விடுவீங்களா இந்த மாதிரி? அப்படியான சந்தர்ப்பங்களில் இப்போ எங்களை இந்த இடத்துல இல்லாட்டி இந்த கடல் பகுதி நாங்கள் குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே அந்த ஷூட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே 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 நன்றி. இதில் படகுல ஏறுறதுக்காக எம்பியாக்கள் அமைச்சர் எல்லாரும் போகிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த படகுகள் பார்த்திங்கன்னா முழுக்க மின்சாரத்தில் இயங்குகிற படகுகள் எவ்வளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. முழுக்க பார்த்திங்கன்னா சோலரில் பார்த்திங்கன்னா இயங்குகிற படகுகள். ஒரு படகுல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 பேர் வரைக்கும் போகலாம். 2 படகுகள் இதில் பெரிய படகுகளும் ஒரு சிறிய அளவு படகு நிற்குது. இந்த படகு சேவையை தொடங்கி வைக்கிறதுக்காக அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தான் இன்றைக்கு வந்திருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா அவர் தான் இன்றைக்கு இந்த படகு சேவையை தொடங்கி வைக்க போகிறார். இதில் அதிகளவான மீடியாக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிகளவான மக்கள் இதை பார்வையிடுறதுக்காகவும் இந்த போட்டில் அனுபவத்தை பெறுறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கிறேன் நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதை திறந்து வைக்க போகிறார். அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இந்த படகு சேவையை தொடங்கி வைத்து தொடர்ந்து இன்றைக்கு இந்த படகுண்ட பிரயாணம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்காக இதை ஏறி போகிறதை நான் காணக்கூடிய மாதிரி நாங்களும் தொடர்ந்து போகலாம். படகுல ஏறி என்ன மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நாங்கள் இப்போ படகுல தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கோம். படகு பார்த்தீங்கன்னா சவுண்டே இல்லாமல், அதாவது பார்த்தீங்கன்னா இது மின்சாரத்தில் இயங்குகிற படகு, சோலார் போட். அதாவது பார்த்தீங்கன்னா சவுண்டே இல்லாமல் மிக அமைதியாக பார்த்தீங்கன்னா படகு பயணித்து கொண்டிருக்குது. அவ்வளோதுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாகவும் சிறப்பாகவும் இருக்குது. உங்களோட தமிழ் வரலாற்றில் கப்பல் ஓடுறது ஒரு புதிய விஷயம் அல்ல. 500-600 வருடங்களுக்கு முன்னுக்கே யாழ்ப்பாணம் ஒரு இறங்குதுறையாக இருந்தது. இங்கேருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து யானைகள் கூட ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். அதே போல் யாழ்ப்பாணத்திலேருந்து கப்பல் செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்ன பொருள்னு சொல்லி. அதுக்கு பிறகு எங்கள் தமிழக போராட்ட வரலாறுல நீர்மூழ்கி கப்பல் கூட செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த சேவையின் முக்கிய நோக்கம் வந்து யாழ் மாவட்ட மக்களுக்கும்
மற்றது வெளியிலேருந்து வர மக்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் ஒரு சுற்றுலா வசதியை செய்து கொடுக்கிறதும், மற்றது இங்குள்ள இளைய தலைமுறைகளுக்கு அவர்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு ஒரு நல்ல வசதிகள் இல்லை. அப்படியான ஒரு வசதிகள் கொடுக்குறதுக்கு மற்ற யாழ்ப்பாணத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு எங்களால் இயல்பான ஒரு நடவடிக்கையாக நாங்கள் இதை செய்திருக்கின்றோம். இந்த போர்டு இலங்கையில் செய்தது என்னுடைய நண்பர் இந்த நிறுவனத்தின் அவரும் ஒரு பங்காளி, அவரும் ஒரு டாக்டர். அவருக்கும் இப்படியான வித்தியாசமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் செய்த கப்பல் இதுக்கு இலங்கையில் தான் செய்தது. முழுக்க சோலாரால் இயங்கும் இந்த போட் 3 ஹோஸ் பவர் கொண்டது, மெல்லவாக செல்லும். அதே நேரம் மிகவும் ஸ்மூத்தான பயணம். அதனால் எந்த செலவுகளும் இல்லை, எங்களோட சூழலும் மாசடையாது. வெளிநாட்டில் உள்ள இந்த வசதிகள் யாழ்ப்பாணத்துக்கு இல்லை. அப்படி அறிமுகப்படுத்துவதன் மூலம் அங்கே கூட சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்கும், அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களுக்கும் ஒரு நல்ல பொழுதுபோக்கு வசதிகள் இல்லை. அப்போ அதை கொடுக்குறதுக்கான ஒரு நோக்கம்தான். மற்ற இந்த சிலாக்கள் இந்த சன்செட்டுக்குண்டே சொல்லி போட் சர்வீஸ் போகிறவை. அதை விட சிலர் தங்களோட பர்த்டே பார்ட்டியில் இதில் வைப்பினோம், மற்ற வெட்டிங் பார்ட்டியில் வைப்பினோம். அப்போ ஒரு பொழுதுபோக்கான ஒரு இனிமையான மாலை பொழுதை கழிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நன்றி. நீங்கள் உங்களை பற்றி அறிமுகப்படுத்த இல்லையே? நானும் ஒரு வைத்தியர். நான் யாழ்ப்பாண பொருள் சில முந்தி போய் வேலை செய்திருந்திருக்கேன். இப்பொழுது நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். நான் இதே நேரம் நான் அங்கே இருந்தாலும் எங்களுடைய முழு மனமும் முழு இதயமும் இங்கே இருக்கின்றது. அப்போ யாழ்ப்பாணத்தை முன்னேற்றி ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று விருப்பப்படுற பலரில் நானும் ஒரு ஆள். அப்போ எங்களால் இயலமான ஒரு நடவடிக்கையாக இதை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இதே போல் வேறையும் இன்வெஸ்டர்கள் வேறு முதலீடு செல்வதற்கு வெளிநாட்டிலேருந்து வந்து செய்து எங்களோட தாய்நாட்டை முன்னேற்றுவார்கள் நினைக்கின்றேன். வேறு பிளான் இருக்கு உங்களுக்கு? இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் ஒரு போட் சேவை, ஸ்பீட் போட் சேவை இங்கே இருந்து நேரே நைனாதீவு மற்றும் மற்ற நெடுந்தீவுக்கு போக இருக்கின்றோம். அந்த போட்டில் கிட்டத்தட்ட 45 நிமிடங்களில் யாழ்ப்பாண நகரத்திலேருந்து போகக்கூடியதாக இருக்கும். தற்சமயம் குறியாட்டுவனுக்கு போய் தான் அங்கேருந்து போட் எடுக்கிறது. இந்த இது ஸ்பீட் போட் சேவை நேரடியாக அங்கே போய் இறங்கக்கூடியதாக இருக்குது. நம்பலாம் விரைவில் தொடங்குவீங்கன்னு சொல்லி. அந்த போட்டுக்கு தயாரிப்பு ஆரம்பம் ஆகிட்டது. அதுக்கான என்ஜின்கள், அது பெரிய என்ஜின் 150 ஹோஸ் பவர் என்ஜின், அது தற்போது இறக்குமதி செய்திருக்கின்றோம். உங்களுக்கு சில தடங்கள் இருக்கிற அந்த அனுமதி சம்பந்தமான தடங்கல்கள் அதுகள் எல்லாம் சரி வந்தோடனே நாங்கள் அதை விரைவில் ஆரம்பிப்போம். ஓகே, நன்றி. அதாவது நாட்டுக்குள்ள டெவலப் கொண்டு வரப்பட்டு பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், யாழ்ப்பாணம் அபிவிருத்தி அடைமன்றதில் வெள்ளளவும் நாங்கள் யோசிக்க தேவையில்லை. மாற்றமன்றே மாறா என்று சொல்லி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் இலங்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இல்லையா? உண்மையாகத்தான் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்ட்டி போர்ட் வருது பாருங்க. சரியா தொடர்ந்து போயிட்டு பாட்டி போட்டது இவ்வளவு செலவாகும். பெரிய ஆளுக்கு 500 ரூபா, சின்ன ஆட்களுக்கு 250. அப்படி சேர்ந்து எல்லாரும் பயணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் முழுக்க வாடகை கொடுத்து பாபிக்யூ பார்ட்டி போட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. அங்கே நாங்கள் பார்க்கும்போது இந்த பண்ணை பாலம் எல்லாம் மிக அழகாக தெரியுது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சன்செட்டை பார்க்கறதுக்காக இங்கே நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி வார அழகாக பாருங்க இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி அவ்வளோ பார்த்தீங்கன்னா அழகாகவும் நல்ல கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம் ஒன்றுமே இல்லாமல் மிக ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. பாபிக்கு பாட்டி போட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க அப்படி இருக்கண்டு. ஐயா வணக்கம். வணக்கம். என் பேர் பாஸ்கரன். வந்துருக்கிறீங்க? எங்கேருந்து வந்துருக்கீங்க? பொலியாண்டியிலேருந்து வந்துருக்கேன். பொலியாண்டியிலேருந்து இது நல்லொரு சேவை உண்டு. அதாவது வந்து டூரிசத்தை வளர்க்குறதுக்கு இவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற முக்கியமான சேவை. யாழ்ப்பாணத்தில் டூரிசம் யாரும் வளர்க்க முன்னெடுவில்லை. டாக்டர் நவனிதனால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு, சந்தோஷம் அடைகின்றோம். அதே மாதிரி இங்கேருந்து நயனாதீவு போகிறதுக்கு போல பஸ்ஸில் போகிறேன்னா இதில் போட் ஏறி போகிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் இருக்குது. நல்ல சேவை உண்டு. இதை விஸ்தரித்தால் இன்னும் மக்களுக்கு நன்மையாகவே இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் இந்த அரசாங்கத்தின் உதவியோடவே
விசாரிக்கிறதுக்கு எங்களால் என்ற ஒத்துழைப்பு வழங்கணும். இங்கே அதே நேரத்தில் கடத்தொழில் சங்கங்கள், நகரசபை, மாநகர சபை எல்லாம் உதவியாக தான் இதுக்கு முன்னோடியாக திகழலாம். அதே நாங்கள் வரவேற்கின்றோம் இவர் செய்கிற. நன்றியா. வணக்கம். வணக்கம். இந்த படகு என்னவா இருக்குது? நல்லா இருக்கு. உண்மையாகவே ஒரு வடமாநிலத்துக்கு ஒரு முன்னேற்றகரமான சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்காக முதல் திட்டமாக இவ்வாறான ஒரு புலம்பெயர் தேசத்திலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து இவ்வாறான சேவையை பெறுகின்றனர். உண்மையாகவே இன்று வடமாகாணத்தில் சுற்றுலாத்துறையில் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் முதலிடலாம் என்ற நம்பிக்கையை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அதன் நிமித்தமாக இன்றைய தினம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு மருத்துவர் இந்த சுற்றுலாத்துறையை முதல் கட்டமாக ஆரம்பித்திருக்கார். அந்த வகையில் அவர்களுக்கான பூரணமான ஒத்துழைப்பை எம்மாலான தடங்களை நீக்கி வெகு சீக்கிரமான அனுமதிகளை பெற்றுக் கொடுத்து இவ்வாறான சேவைகளை வளர்ப்பதற்கும், இந்த சேவைகள் வளரும் பட்சத்தில் தான் உண்மையாகவே இங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாகும். இந்த பிரதேசத்தை நோக்கி அதிகளவான சுற்றுலா பயணிகள் வரும்போது இந்த பிரதேசத்தில் அபிவிருத்தி அடையும். உண்மையாகவே எடுத்துக்கொண்டால் மண்டதீவு என்பது எதிர்வரும் காலத்தில் ஒரு சிறந்த பிரதேசமாக மாறும். அந்த வகையில் நமது நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் கச்சத்தீவு சென்றிருந்தார் பயணம். அப்போது அவர் உணர்ந்ததுதான் அதிகளவான தீவுகள் சிறப்பாக இயங்குகிறது. அவ்வாறான தீவுகளை சிறந்த முறையில் சுற்றுலா வலயமாக மாற்றும்போது உண்மையாக தீவு பிரதேசம் என்பது இன்று கூறப்போனால் தகரத்தீவுகளாக இருக்கின்ற தீவுகளை தங்கத்தீவுகளாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அங்கே இருக்கும் மக்களை ஒரு மேல்நிலையில் முன்னேறிய மக்களாக மாற்றக்கூடிய, செந்தளிப்பான மக்களாக மாற்றக்கூடிய பிரதேசமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் எதிர்வரும் காலத்தில் தீப்பகுதி என்பது சுற்றுலா வலயமாக இனங்காணப்பட்டு சிறந்த வகையில் முன்னேற்றகரமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்போம். அந்த வகையில் இந்த பிரதேசமானது அபிவிருத்தியாவது எவராலும் தடுக்க முடியாது. அந்த வகையில் புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகளை அன்புடன் அழைக்கின்றோம். இங்கே பல பிரதேசங்களை சுற்றுலா வலயங்களாக இனங்கண்டுள்ளோம். எதிர்வரும் காலத்தில் அதில் முதலிடுவதற்காகவும் நீங்கள் வருமுறை தாழ்மையுடன் கேட்கின்றோம். பல பிரதேசங்களில் கௌதாரி முனை என்பது அதிகமான சுற்றுலா பயணிகள் ஈட்டக்கூடிய பிரதேசமாக இனங்கண்டிருக்கோம். அதே மாதிரி தென்மராட்சி இல்லை பல பிரதேசங்களை இனங்கண்டுறோம். அந்த வகையில் அந்த சுற்றுலா வலயங்களை இனங்கண்டு சிறந்த முறையில் அரசாங்கம் டெவலப் பண்ணி கொடுக்கும்போது பலர் புலம்பெயர் தேசத்திற்கு தமிழ் உறவுகள் இங்கே வந்து முதலிடும் போது அதிகளவான சுற்றுலா பயணிகளை ஈர்க்க முடியும் என்ற திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இன்று தென்பகுதியில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். ஆனால் வெளிநாட்டிலிருந்து வரும்போது ஆனால் வடபகுதிக்கு வருவது என்பது குறைவு. புலம்பெயர் தேசத்தில் எம்மது உறவுகள் தான் வடபகுதிக்கு வருகிறார்கள். வெளியே வேறு வெளிநாட்டு பயணிகள், சுற்றுலாவுக்கு வரும் பயணிகள் வருவது குறைவு. அதை எமது நாட்டின் ஜனாதிபதியும் இனங்கண்டுள்ளார். அதை உரையில் சுட்டியும் காட்டியுள்ளார். அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்வரும் காலத்தில் திகழும் என்பது திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் நினைக்கின்றோம் 5 வருடத்தில் ஒட்டுமொத்த இலங்கையும் இருக்கும் இடம் என்பது வேறு. நல்லதொரு இலங்கை பாஸ்போர்ட்டை வைத்திருக்கிறது, பெருமையான நாட்டை உருவாக்கிய தீர்வு ஒன்று நம்பிக்கை இருக்கிறது. இன்று உங்களுக்கு தெரியும், படிப்படியாக ஒரு அரச நிறுவனங்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பெட்ரோலியம் கூட்டுத்தாபனம் என்று திரைசேரிக்கு பணத்தை கொடுத்து நிற்கின்றது. எமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அனைத்து அரச நிறுவனங்களும் முன்னேற்றகரமான நிலையில் செல்லும் போது இந்த நாட்டு மக்களும் செந்தளிப்பாக இளைஞர்களுக்கு நம்பிக்கையான நாட்டை உருவாக்கி கொடுப்போம் என்று நம்பிக்கை இருக்கிறது. 5 வருடத்தில் இந்த இலங்கை மாறும் நிலையை மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 5 வருடத்தில் எவ்வாறு இலங்கை வரப்போகிறது என்று. இனி ஒவ்வொரு வருடமும் முன்னேற்றகரமான பாதையை நகர்த்துவோம் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் மக்களுடைய பணங்களை 1% வீண் விரியம் செய்ய போறதில்லை. அதனால் மக்களுடைய பணம் என்பது மக்களுக்கே கொண்டு போய் சேர்ப்பதையும் அது அரசாங்கத்தில் இலக்கு. மற்ற போட்டில் இதில் ஆக்கள் போகிற நாங்கள் காணக்கூடியமாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக ஆக்கள் போய்கொண்டிருக்கேன்னு சொல்லி பாருங்க. நிறைய சின்ன ஆக்கள் இந்த போர்டில் நிற்கிற நான் காணுறேன். சின்ன பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கொண்டு என்ஜாய் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டே களை கட்டுது என்ன? அதான். ஓ, ஃபர்ஸ்ட் டே களை கட்டு செமையாக இருக்கு உண்மையா. ஆனால் போட் சட்டப்படி போட்டு உண்மையா சும்மா ஸ்மூத்தாக இருக்கேன்னு எதிர்பார்க்கிறேன் உண்மையா. அதான் எஃப்னா போட் சஃபாரி கண்டெக்ட் நம்பரும் போர்டில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன், பிறகு பாருங்க. ஈஸியாக அவங்களை கண்டெக்ட் பண்ணி புக் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சோலார் போட்டு
படகு கொஞ்சம் கொஞ்சமாக கரையை நோக்கி சென்று கொண்டிருக்குது. மின்சாரத்தில் இயங்குகிற படகுன்றபடியாக கொஞ்சம் கூட சவுண்டே இல்லை. அவ்வளோது பார்த்தீங்கன்னா மெதுவாக பார்த்தீங்கன்னா படகு சென்று கொண்டிருக்குது. அவ்வளோதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. கிட்டத்தட்ட ஏசி பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. உண்மையாக வேறு லெவல், உண்மையாக சான்ஸே இல்லை guys. சட்டப்படி இருந்தது இந்த பிரயாணம். சந்திரசேகர் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமரன் அவர்களும் மற்றொரு அழைக்கப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் நம்ம எதிர்கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த வடமாகாணம் தான் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறது இந்த வடமாகாணம். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த வடமாகாணத்தை தான் இன்னைக்கு 28,000க்கு அதிகமான பெண்கள் தலைமையிலான குடும்பம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த யாழ் மாவட்டத்தில். அப்ப அந்த வகையில இன்றைக்கு அவ்வாறு பின்தள்ளிய நிலையில் இருக்கின்ற எங்களுடைய மாவட்டத்தை முன்னேற்றுகின்ற ஒரு அடிக்கல்லாகவே இன்றைக்கு நான் இதை பார்க்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய இந்த படகு சேவை, அப்ப இந்த படகு சேவையின் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது உண்மையிலேயே இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த சுற்றுலா பயணத்துறை எடுத்துக்கொண்டால் சுற்றுலா பயணத்துறைக்கு தென்னிலங்கையில் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கு, நிறைய தங்குமிடங்கள் இருக்கு, நிறைய என்டர்டைன் பண்றதுக்கு, அதாவது என்ஜாய் பண்றதுக்கு, பார்ட்டி போடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஆனால் இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் கூறுகின்ற ஒரு வார்த்தை தான், எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விடயங்கள் கிடையாது. ஆனா இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்தை பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய வடமாகாணத்தை பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய கடல் பரப்பை பார்க்கின்ற பொழுது, இந்த கடல் பரப்பில் பாரிய அளவுக்கான என்றைக்கும் இல்லாத உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான எங்களுடைய சுற்றுலா துறையை மேம்படுத்த முடியும் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு சேவை. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். கடலை போயிட்டு வந்தீங்களோ? மேலும் என்னமா இருந்தது? எங்களுடைய உல்லாச பயணத்தினை மேலும் ஒரு உல்லாசமான முறையிலே கொண்டாட. வணக்கம். என்னமா படகு சவாரி இருந்தது? முதல்ல என்ஜாய் பண்ணி இருக்கிறீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம். ஜெஃப்னாக்கு படகு சவாரி வந்தது உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன நீங்களா எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? ஹாய் வணக்கம். என்ன படகுல போனதோ சூப்பரா இருந்தது. என்ன ஏசி பஸ்ல போன மாதிரி இருந்ததா? என்ன மாதிரி, எப்படி இருந்தது உங்களுக்கு அனுபவம்? என்ன மாதிரி? வேறோட வந்து நீங்க அம்மா அப்பா வந்து நீங்க ஓகே ஓகே. யாருங்க சகோதரங்களா? யாரும்? ஓகே.